ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி போடு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டனால கிழவன் கிழவி 2 பேர், அதாவது கிழவன் கிழவி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தி இருக்கும் போதே அந்த காட்டு கட்டுவா, இப்போ 2 பேர் வேறு. நான் கிழவியை உனைய போட்டு கொன்றுவேன், பார்த்துக்கோ. இன்னைக்கு உன்னை கொல்ல நீ தெரிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடுற. என் பேர் கிராணி இல்லடா. பார்ப்போம் கிழவி, என் கையில் ஸ்டன்கன் கிடச்சிச்சுன்னா உன்னைய போட்டு தள்ளிடுவேன். ஏன் செல்லத்தை நீ எங்கடா கொல்லுவேன்? ஆஹா, இந்த கிராண்ட்பா வேறு இருக்கானே, அதை மறந்துட்டேன். சரி வாங்க காய்ச்சி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கிழவி அன்றைக்கி போட்டு பொழந்துருவோம். வாங்க போகலாம். ஓகே, இந்த கேமை விட்டு தவிக்கணும். என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். என்னது போட் எஸ்கேப்பா அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கலாம். உங்களுக்கு இந்த போட்டை வந்துட்டு காட்டுறேன், எது வழியாக தவிச்சு போக போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கருமத்தை வச்சு தான் தவிச்சு போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, என்னங்க இது ஆக்டோபஸ். ஓகே, உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எப்பட்றா நீ தப்பிட்டு போவ? நான் இதில் இருக்க ஃபியூலு, அந்த ஹேண்ட்பாரு, எல்லா கீயே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன்டா. அந்த கிழவி ரொம்ப பண்ணுது. சரி, அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே இருக்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்களா, இதை அப்படி அடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சவுண்டு கேட்டுரும். உடனே ஃபஸ்ட்டு கிளவியும் வேகமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளம்ப நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உட்காந்து எந்திரிச்சு காத்திருந்து காலம் போகுது. யார் பாக்ஸோரா? ஆஹா, கழிதான் பாரா. யாரே கிளவி போடா. நெக்ஸ்ட் கிளம்புனாக்கா அவங்க கேட்ட இல்லாத நாயே எங்கடா போய் தோஞ்ச? ஐயோயோ, சரி, இந்த கெண்டு நாய் வராது கூட. நம்ம என்ன போயிடலாம். கெண்டு நாய் வர மாதிரி தெரில. நல்லா வேலை நம்ம தூட் ஆகிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கதவு எல்லாத்தையும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டன்கன் தேவைப்படுது. ஸ்டன்கன் சொல்லி முடியலை, அதுக்குள்ளேயும் ஸ்டன்கன் கிடச்சிச்சு. ஐயோப்பா, ஐயோ நல்ல வேலை. கிளவி என்ன ஓவரா வைபேஷன். 2 நிமிஷத்துக்கு பேசாம கடை. நெக்ஸ்ட் அந்த கிராண்ட்பா எங்கடா போய் தோஞ்ச? இருடா, சொல்லி முடியல. என்ன ஐசியூடா, என்ன பார்க்கல, நான் தான் உன்னை பார்த்துட்டேன் சரியா? எனக்கு காலெல்லாம் விழுகக்கூடாதா? காலில் விழுகவே கூடாது அன்னைக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போட் எஸ்கேப் பண்ணணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் ஃபஸ்ட்டு இந்த கெண்ட நாய்ட்டு வந்து இந்த சாவி எடுத்துக்கணும். இதுக்கு நாய் மாதிரி கழுத்து தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐயோ என்னங்க இது. ஓகே, நம்ம போய் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி நம்ம திறந்துட்டு சாவியை உள்ளே தூக்கி போடுறோம். அண்ட் அந்த கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அடிக்கடி கிளவி வராங்க. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால நம்ம எதுக்கும் திறந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கதை திறந்து பார்த்தா ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கதவெல்லாம் திறந்து பார்த்தேன். உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் இப்போ என்னடா வச்சுருக்கீங்க அப்படி? சரின்னு சொல்லி நம்ம இந்த நாட்டு திறந்து பார்த்தா உள்ள கிளாஸ் வச்சுருக்கு. ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான் இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, எனக்கு நடக்கும் தான் டோர் இன்னைக்கு நம்ம போய் முடிக்காம பண்ண மாட்டாங்க போலையே. சரின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு கிச்சனை பூரா அலசணும். அந்த கிச்சனுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்த்தா நாய்க்கு லெக் பீஸ் இருக்குது, இந்த கதவுல என்ன இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் இல்லை. இங்கே குரோபர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிளவி வர நேரம். ஓகே, நம்ம ஜென்கன் எடுத்து உட்காந்துருக்கலாம். கிளவியா ஃபஸ்ட் யாரா வருது? ஏய், கிளவியாடா. கிளவியா யாராவது ஃபஸ்ட் வருதே? கிளவி தான் பாரா. கிளவி எங்கே பாரா? கிளவி கிளவனா. சரி, இப்போ சவுண்டை போட்டோம்னா கிளவி வருவா. ஆக்சுவலாக அந்த கிளவியை போட்டு தள்ளோன்னே கிளவனுக்கு உள் மனசு கொத்தும். ஐயோ, நம்ம டார்லிங் அடிச்சுட்டானே. உடனே கிளவனும் வேகமாக வருவான். கிராணி சவுண்டு கொடுக்குது, எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா கேமராவுக்கு போயிடலாம். ஏன்னா கேமரா போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும், கிளவனும் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஹாலையும் இல்லை, இங்கேயும் இல்லை.
ஆஹா கிளவிப்பா கிளவி கிளவன் கீழே இருக்கா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு போடுவோம். இங்கே இருந்து கிளவும் தான் கிளவியும் தான். ஓகே ஃபஸ்ட்டு கிளம்புனா கிளவியா பார்க்கலாம் யாருக்கு கால் சார் பாருங்க. இப்போ 2 பேரும் மொத்தம் என்னடா பண்ணுவ நீ? ஆஹா கிளையா பாரா வந்துட்டேன்ல, இன்னைக்கு உன்னை கொல்லாமல் மண்ணில் போடு வயிற்றுல நீ பேசின பேச்சுக்கு ஏன் உனக்கு இந்த ஆட்டம் ஆஹா பின்னாடி கிளம்புறவனே ஐயோ போட்டேன்டா எந்த இடத்துல போடுறீங்க பார்த்தீங்களா. இது தாண்டா உனக்கு நரக்க வேதனை. ஃபஸ்ட் ரவுண்டில் என்னைய போட்டு பொலான்னு பொழந்து என்னை கோபம் கலந்து வர அளவு அடித்தேன். ஆனால் இப்போ பார்த்தியா நீ என் காலில் வந்து உழுற. எல்லாம் உன் நேரம்டா கிளவா. நீங்கள் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை. எதுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே கீழே வந்து கை கால் அடிச்சிட்டாச்சு. ஓகே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போய் 2 பாக்ஸ்லையும் தேடணும். அந்த க்ரோபாரில் என்ன இருக்குன்றதை நம்ம 2 பாக்ஸில் செக் பண்ணணும். ஓகே நம்ம டக்குன்னு வேலையை பார்க்குறது. ஓகே இந்த க்ரோபார் எங்கே போட்டேன்னு தெரில. க்ரோபாரை எடுத்தேனா எடுக்கல நல்லாவே இல்லை. ஓகே இந்த க்ரோபார் எடுத்தாச்சு. எதுக்கு இந்த கேமரா ஆனில் இருக்குது. ஓ நம்ம தான் பார்த்தோமோ. சரி ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்க அந்த அட்டைப்பட்டியை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை. எதுக்குடா இதை வச்சுருக்கீங்க. ஐயோ நம்மளுக்கு வேறு ரோலிங் ஆகுது ஸ்க்ரீனு எதுக்குன்னு தெரில. சரி ஓகே நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். என்ன இருக்குது கட்டிங் பிளேட் இருக்குது. கட்டிங் பிளேடை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்குடா அதெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்க. நான் ஓட ஸ்கேப் பண்ணணும். அதுக்கு இப்போ ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேனுங்களா கொடுக்க மாட்டாங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது கொடுப்பாங்க. சரி ஓகே இப்போ நம்ம செகண்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை தேடி பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த பாக்ஸ்லேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாம் கேஸோலின் கிடச்சிருக்கு. இந்த கேஸோலினை வச்சு நம்ம கீழே இருக்க அந்த அந்த ஓகே இந்த பாக்ஸில் நான் பார்த்தேன் போடு வெப்பங்கி சிறவனும் கிளவியும் செத்தானுங்க என் கையில். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் நடந்து வர மாதிரியே சவுண்ட் இருக்குது. இன்னும் எழுதிட்டாங்க என்ன பண்ணுறேன் சிலிண்டர். ஓகே நம்ம அடியில் போய் நம்ம கூட கண்கன் எடுத்துக்கலாம். டிபிள் செக்கன் எடுத்துக்கலாம். உசுறு மேலே வந்துருந்தா நீயும் தெரியும் கொண்டாடியும் தெரியும். இது வீட்டைக்காரர் வந்துட்டு வேறு ஏதாவது கேம் போயிருங்க. டக்குன்னு நம்ம ஷார்ட் கன் எடுத்து போட்டு தள்ளுறோம். அதுக்கு முன்னாடி கிளவெல்லாம் கிளவியான்னு பார்க்கலாம். இதை லேசாக டப்புன்னு தள்ளி விடுறோம். ஓகே கிளவையா வெல்வது யார் கிளம்ப வேண்டாப்பா. என்னடா நீ பறந்து போ நீ பறந்து போ. 2 பேர்த்தையும் டேட்டில் பறக்க விட்டோமா. இப்படி தாயா கருமா. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே என்ன அடி அடிச்சுங்க. சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு என்னைய பிடிக்காது. யார் பேய் அதான் பேய் என்ன ஃபஸ்ட் ரவுண்டு. சரி இப்போ போய் நம்ம கேஸ் ஒன்று எடுத்து கேஸ் என்ன ஃபுல் வச்சிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அந்த நோட் ஸ்டேரிங் எங்கே இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு மேலே வச்சுருப்பானுங்க. இது வந்துட்டு ஒரு பக்கு. என்ன பக்கு தெரியுமா. நம்மளோட ஆக்சுவலாக நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே இங்கே என்ன இருக்குது இல்லை பாத்ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இல்லாமா. ஸ்பார்க் பிளக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் பிளக் இருக்குது. ஓகே நம்ம ஸ்பார்க் பிளக்கு இதை எடுத்து வச்சுட்டு பேட்லாக்கி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி சாத்தனை போட்டு தள்ளிட்டு ஃப்ரெஞ்ச் எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கு மேலே நம்ம டக்குன்னு கீழே போய் என்ன நான் சொல்ல இது வரைக்கும் ஒன்றுமே கீழே போட்டுக்கு கீழே போய் நம்மளோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கும் தெரியாது கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே நம்ம போய் கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணிடலாம். போட்டு பாதிலே நின்றுச்சு நம்ம ரொம்ப கஷ்டம்ல. ஓகே குச்சுக்குன்னு சவுண்டு கேட்குது. இந்த கிளவிக்கிறோம் தங்க முடியலை. ஒன்றையும் தள்ளி தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு கழட்டி வச்சுருக்கீங்க. நார்மலாக போட்டுக்கு சாவியை வைக்கலாம். தூக்கி போட்டேன் இங்கிட்ட நின்றுச்சு. தூக்கி போட்டால் இங்கிட்ட நின்றுச்சு. என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. சரி இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச சவுண்டு கேட்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நல்லா எடுத்துருவோம் எதுக்கும். ஏன்னா கிளம்ப வர டைம் இது. ஓகே இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கிளவியும் போட்டு தள்ளிட்டு குட்டி சோசனை போட்டு தள்ளிடலாம்.
ஏன்னா குட்டிச்சாத்தனை போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கிழவனுக்கும் கிளவிக்கும் ரொம்ப பாசம் பொழிஞ்சிடும். அதான் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு இதாகிடும். நீ வேற போட்டு தள்ளுவியா, என்னைய போட்டு தள்ளாதடா. பார்த்தீங்களா அதோட மைண்ட் வாய்ஸை? சரி அதுக்கு நம்ம கிழவனவோ கிளவியவோ போட்டு தள்ளிடலாம். அது மாதிரி நம்ம வேகமாக தான் போகணும். ஓகே நம்மளோட கேமரா வழக்கம் போட செக் பண்ணிடலாம். ஐயோ இப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கேமரா செக் பண்ணிடலாமா? ஓன் ஆகுது. ஐயோ ஓகே. இப்போ வந்துட்டு ஒன்று இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, கிளம்பணும் இல்லை. ஓகே பட் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கே. டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருந்தால் வெளியவே போக முடியாமல் லக்காக்கி விடுவானுங்க. ரொம்பவே ஃபாஸ்ட் ஆயிடுவானுங்க இந்த குடிச்சத்தனை போட்டால். அதனால் நம்ம மேலே போய் சில பல வேலைகளை பார்க்கலாம். ஆனாலும் மனசு கேட்கலை. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிளம்பணும். கிளவி எங்கடா இருக்கீங்க? ஆனால் வாங்கடா. அட கிளவி ஏக்கவா ஏ கிளவி. ஆஹா வந்துட்டேங்க. சவுண்டை போட்டு தான்ப்பா வரேன். எங்கே உன் புருஷன் அவனையும் வர சொல்லு. இப்போ கிளவியை போட்டோம். நீ கிளவி எனக்கு ஒழுங்கு மனசு கொடுத்து ஐயோ நம்ம டார்லிங்கில் போட்டாங்களே அப்படின்ட்டு சவுண்டை பார்த்தீங்கன்னா எங்கடா போகிற? அடே வாடா டே வாடா. இவன் வேற பார்த்து பயந்துட்டு போகிறாங்க. ஐயோ என்னடா நடக்குது. ஓகே நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த 3 கன்பீஸ் பார்த்து ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் பிளக் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்பீஸை நம்ம எடுத்து போய் வச்சோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க. ஆஹா குட்டிச்சத்தனை போட்டு தள்ளணும். அது ஒரு பெரிய வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கன்னு பிளேட்டை வச்சு போடுறோம். ஸ்டன்கனை வச்சு போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஆஹா ஆல்ரெடி 1 செகண்ட் ஆயிடுச்சு. தள்ளி தோளா. ஆனால் பாவி இழுத்துக்கிட்டே வராங்க குப்பை மாதிரி. சரி இப்போ நமக்கு அந்த குட்டிச்சத்தனை போட்டு தள்ளிடலாம். அதுக்கு முன்னாடி கீபோர்டை திறந்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏன் குட்டிச்சத்தான் எங்க வந்து வா. ஓஹோ இது வேற நம்மள நேரம் கட்ட நேரம் பார்த்து உயிர் இருக்குது. வந்துருச்சு. போன வாட்டி சிக்கன் பீஸ் போட்டேன். நான் வந்துட்டு கடிச்சிருச்சு. ரொம்ப வெறுப்பாயிருச்சு. ஏய் என்னடா பண்ணுற? சரி அதுக்கும் ஓகேன்னு சொல்லி இதோட சோழியை முடிச்சு விட்டேன் நான். இப்போ நம்மளுக்கு வந்து விரைஞ்சு தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த விரைஞ்சு இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த டோரை வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். அதாவது அந்த இருக்க சாக்கடையை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே நம்ம போய் டக்கு டக்குன்னு அந்த இருக்க சாக்கடையை ரிமூவ் பண்ணி விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்து அந்த இடம் ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் ஆன இடத்துக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அங்கே பேட்லாக் கீ கிடந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பேட்லாக் கீ தான் வருஷம் நம்மளுக்கு தேவை அலற விடுவாங்க. ஓகே இதை வந்து நம்ம அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே தண்ணி வந்துட்டு போயிடும். அந்த ஆட்டோபேஷன் நாய் வந்துட்டு வலிக்கிட்டு ஓடிடும். ஓகே நம்மளுக்கு வந்துட்டு கிரெனேடு கிடச்சிருக்கு. ரொம்பவே வந்துட்டு அதிர்ஷ்டஸ்டாலி. நம்ம அதிர்ஷ்டஸ்டாலி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபா இவனுங்க தோல்ல என்னால் தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ இப்போ வேற கிளம்பணும் கிளம்பி விரட்டு விடுவானுங்க. சம்மந்தமே இல்லாம வேற நான் அதை வேற திறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வேற வழியே தெரியாது. அந்த பேட்லாக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த பேட்லாக்கி பேட்லாக் அந்த சேஃப்கி எங்கே இருக்கும்? சேஃப்கி சேஃபும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஐயோ இந்த கிழமை பாலக்கும் கிடைக்காது, கூறுக்கும் கிடைக்காது. ஓகே அதுக்கு நம்ம போய் கீழே இருக்க கட்டிங் பிளேயர் எடுத்து போயிட்டோம் அப்படின்னு வச்சுருந்தா நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்? கட்டி பிளேயருங்க கீழே இருக்குங்க. அதனால நம்ம கன் எடுத்துட்டு கண்டிப்பாக போகணும். நீ ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேயர் எடுக்கிறதுக்குள்ள நான் ஒன்றை போட்டு தள்ளி விடுறேன். இப்போ நான் கிளவனும் கிளவி ரொம்ப ஆயிடுச்சு விடுவானுங்க. சரி அதுக்கு மேலே நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு ஆஹா மூட இங்கே இருக்குது. டக்குன்னு ஏறா கிளவன் வந்துடுறாங்கடா. ஐயோ சவுண்டு வேற கேட்குதே. ஐயோ வராங்களே. ஓகே இப்போ கிளவன் அம்மா போட்டு தள்ளியாச்சு. கிளவி வருவான்னு நினைக்கிறேன். கிளவன் 5 செகண்ட் முன்னாடி போட்டு வரணும். என்னடா கொஞ்சம் கிளவி மறந்து போகிறாயா? ஏய் கிளவா வாடா. ஏய் வாடா. ஆஹா வாடா நாசமா போன எடுவிட்டு போயிலே வாடா. ஆஹா வாராயா. என்னடா சொல்லி போடா உனக்கு மணி அப்படின்னு சொல்லி மணியை போட்டு கலங்க விட்டுட்டு நம்ம மேலே போய் அந்த இன்னொரு பீஸை வைக்கணும். ஏன்டா நீ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறான்னு கேட்டான். ஏன்னா அந்த போட் வீலிங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃபாக ஆகும்னு நினச்சேன்.
ஆனால் கொஞ்சம் கோலாக இருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு சேஃப்டி தேவைப்படுது. அதனால மேலே போய் கட்டிங்கில் எடுக்கணும். கட்டிங்கில் எடுத்து அதை ஷூட் பண்ணால் சேஃப்டி கிடைக்கும். சேஃப்டிக்குள்ளே பேட்லாக் இருந்தால் என்ன செய்வேன்? ஐயோ, எதுக்கு நம்ம இங்கே வந்தோம்? ஓகே, நம்ம அந்த பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாமே எதுக்கும். ஓகே, இங்கே திறந்து பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்குமா? இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. அப்படி என்னடா வச்சுருக்கீங்க அதுக்குள்ளே? சரி, நம்ம கீழே போய் கட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்கிறத எடுத்து ஷூட் பண்ணி அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது திறந்துட்டோம். ஆனாலும் எதுக்கு நொண்டி நொண்டி நடக்கிறான்னு தெரில, என் உயிர் எடுத்து துளையிறதுக்கு. இன்னும் வித்தியாசமான பாட்டெல்லாம் பாடுது கிழவி. சரி, அதுக்கு நம்ம டக்குன்னு மேலே போய் நம்மளோட அந்த கட்டிங் அடிச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐயோ நம்ம வேற போகிற வர எல்லா இடத்தையும் சுட்டு போகிறோமே. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு கட்டிங் பிளேடை போட்டுட்டோம். மேலே வந்து கட்டிங் பிளேட் போட்டது உடனே கன்று எடுக்கணும். இந்த கன்று எடுக்கும்போது 4-5 தடவை கீழே விழுந்து கை உடைஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க? ஏன்னா இங்கே இறங்கும் போது ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இது எப்படி இறங்குறது எனக்கு தெரியல. கீழே கமெண்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மறக்காம. ஓகே, இங்கே இருக்கிற நம்ம நடக்கணும்னா ஷூட் பண்ணணும். எப்படி தெரியுமா? இப்படி தான் கட்டாதே. ஓகே, இப்போ நான் கட்டிங் பிளேடை எடுத்து உள்ளே போய் கதவை எடுத்து ஓகே இங்கே வந்து இங்கே கட் பண்ணணும். 1 2 யாரா அவன்? எங்கேருந்துடா வந்தான் அவன்? நான் சங்கிலி கருப்பு தானடா சொன்னேன். நீ இங்கேருந்துடா அவன் தொலைஞ்ச. ஓகே, இங்கே சேஃப்டி இருக்குது. சேஃப்டிக்குள்ளே கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா என் கெஸிங்கில் சொல்கிறேன் நான். ஓகே, கண் எடுக்கலாமா? இது எடுக்கலாம். இப்போ கிளம்பி வர நேரம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அடி வாங்கி தான் ஆகணும். கிளவி ஆஹா முடிஞ்சு நம்ம சொல்லி கிளவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவி டக்குனு போட்டு தரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லி முடிச்சுடுவானுங்க. நிறைய போவோம். ஆஹா தூங்குறாங்க. மொட்டை அப்படியே போட்டுருவாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே போட்டு தள்ளியாச்சு மொட்டையா. ஆஹா கிளவி ஏதாவது விரட்டுவாங்க நம்மள. வாடி கிளவி. ஓகே, கிளவி இந்த பக்கம் வரேன். ஓகே, இவரை போட்டுருவேன். சேத்து ரொம்ப பேசினேல, சேத்து போடி. ஓகே, இப்போ நம்ம என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போய் நமக்கு வந்து இது தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேவைப்படுது. இப்படியே சொல்றியே, எது தாண்டா தேவைப்படுது உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி தேவைப்படுது. சேஃப்டியை தேவைப்பட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். சேஃப்டிக்குள்ள பேட்லாக் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு போட் ஸ்டேரிங் தேவைப்படுது. இதுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஐயோ, சேஃப்டி வந்து போட்டோம். சேஃப் மேலே இருக்குது. ஓகே, இப்போ இந்த சேஃப்டியிலேருந்து மேலே எடுத்து போகும். சேஃப்டி இங்கே தான் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் இருக்கும் சேஃப்டி எப்படியும். ஓகே, சேஃப்டி நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு கீழே. ஓகே, சேஃப்டி எடுத்துகிட்டு கை காலை உடைக்காமல் போகணும். ஓகே அப்படின்னு நான் நினைப்பேன். பட் கீழே கை கால் உடைக்கணும் கடவுள் எனக்கு எழுதி வச்சுருக்கேன். அதனால செத்து தான் போகணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கீழே போய் டக்குன்னு அந்த சேஃபை திறந்துடலாம். அதுக்கு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கேன். எப்போ தான் போய் முடியுமான்னு தெரில. ஓகே, இந்த சேஃப்டிக்குள்ளே அப்படி என்னடா இருக்கும்? நல்லதாக கொடுங்கடா. ஏமாற்றி வாங்கிறா. ஐயோப்பா, வேடலாக்கி நல்லா வேடலாக்கியை கொடுத்தீங்க. ஏன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் எடுக்கணும். ஸ்பார்க் ப்ளக் எடுத்து திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக அந்த போட் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு ஜம்முன்னு வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பேட்லாக்கை திறக்கணும். ஓகே, இது வந்து ஆன் பண்ணிடணும். ஓகே, ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கேட்டு திறந்துச்சு. ஓகே, ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தேவை? ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படுது. ஸ்பார்க் ப்ளக்கை தேவைட்டு உள்ளே வச்சுட்டு இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? கிளம்ப போகிறோம். இந்த கடைசி இந்த போட் ஸ்டேரிங் வீல் எங்கே தான்டா வச்சுருப்பீங்க அப்படின்னு நானும் தேடினேன். அவனுங்க எங்கே தெரியுமா வச்சுருந்தானுங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிளாஸ் ஃபியூஸ் தேவைப்படுதுங்க. ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு.
டக்குன்னு இப்போ கீழே போய் என்ன தேவைப்படணும்? ஓகே நம்ம கீழே போய் இந்த கிளாஸ் ஃபியூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய் வைக்கணும். ஓகே இப்போ டக்குன்னு போய் நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை வந்துட்டு வச்சிடலாம். ஓகே ஸ்பார்க் ப்ளக்கையும் வச்சாச்சு. கடைசியாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டேரிங் மட்டும்தான் தேவை. தப்பிக்க போறான்டா, ஏதாவது பண்ணுடா. அடிச்சமா கிழட்டு பையன். அடே கிராண்ட்பா, அடுத்து வரும்போது நான் போலாக்குறேன். இல்லை நான் தான் போலப்பேன் அடுத்த தடவை. என்னைய போலன்னு புலம்பு வளன்னு வளைச்சிட்டாங்களே. நம்மளுக்கு வேற டிக்கி வலிக்குது. பின்னாடியே செவுள்ளையே ஒன்று விட்டா அது வலிக்குது எனக்கு. நான் வரவா உனிய வெளுக்க வரவா பாட்டெல்லாம் பாடுறானே. ஓகே இந்த பாட்டெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஸ்டன்கன் கையில் கிடச்சிச்சு. ஏன்னா சும்மாவே போட்டு வெளுப்பேன். இருக்குப்பா, கிரனேடே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கு கிடைக்காதப்பா. ஆஹா எப்படி உயிரோட வச்சு? ஐயோ அப்போ கடிக்குமே ஏன்? வந்து கடி குட்டிச்சாக்கண்ணே. டேய் போட்டதெல்லாம் உயிரோட இருக்குமா? அதை பாவிலாம். ஓகே அந்த கிளவியோ பார்க்கலாம். கிளவி வாடி ஆஹா இவனுக்கு பயந்துட்டானுங்க எனக்கு. ஆஹா எனக்கு வேற எதுக்கு இது ஸ்டக் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஸ்டக் ஆகி இல்லை, அப்படியே உன்னை அடிச்சு பாட்டையெல்லாம் உடச்சிடலாம். கிளவி வரா. ஓகே போட்டோம். இப்போ கிளவி வேகமா வருவான். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு ஆக்சுவலாக பறந்து போய் விழுகுறான். வந்து விழுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு அந்த கிழவனை பார்க்கலாம். அந்த கிழக்கு நாதார் நாயை எங்கடா இருக்க? இவனாலேயே நம்மளுக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆகுது டைமு. ஓகே இவனை போட்டு தெரியலாம். சேர்த்து போடா ஃபஸ்ட்டு போயிட்டு. ஏன்டா என் காலில் வேலை வந்துக்கிற? நம்மளுக்கு வேற பாரு எப்படி மழக்கத்தில் தான் கிடைக்கும். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தேவை. அது எங்கே இருக்குன்றதை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். தெரிஞ்ச பெட்ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இருக்கு ஓகே நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே மேலே வச்சுட்டோம் அப்படின்னா கதவு திறந்துடும். திறந்ததுக்கப்புறம் கிளாஸ் ஃபியூஸ் தேவை. கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துட்டோம். பார்த்துட்டிங்களா என்ன இருந்துச்சு? கிளாஸ் ஃபியூஸ் தானே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்னடா இருக்கும் அப்படியே? ரொம்ப சோதிக்கிறானுங்க. ஓகே இங்கே நம்ம வந்துட்டு இது என்ன வச்சிடலாம். ஓகே நம்ம இன்னொன்று பீஸ் தேவை. அந்த பீஸை வச்சதுக்கப்புறம் கிளாஸ் ஃபியூஸ் தேவை. அந்த கிளாஸ் ஃபியூஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த போட் ஸ்டேரிங்கே கிடைக்கும். அந்த போட் ஸ்டேரிங்கை வச்சதுக்கப்புறம் தான் இருந்து கிளம்பி தொலையணும். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஃபியூஸ் கண்ணில் சிக்கணுங்க. கிளாஸ் ஃபியூஸ் ஆஹா திறக்கவே முடியல. நல்லா அது இதெல்லாம் திறந்து பார்த்துட்டோம். ஒன்றுமே இல்லையடா. எங்கேயாச்சும் கிளாஸ் ஃபியூஸ் இருக்குமா? ஆனால் இப்போ நம்ம எதை தேடி வந்துட்டு இருந்தோம்? அந்த பீஸ் கிளாஸ் ஃபியூஸ் எங்கே தாங்க வச்சுருப்பாங்க? இங்கே இருக்கும் போல். ஹெலிகாப்டர் ரன் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஓகே ஷாட்கன் எடுத்து வச்சுக்கோங்க இருக்கும். ஏன்னா அந்த கிளவியோ டக்குன்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. போட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளை பரிதாபம் மேலே பார்க்கவே மாட்டுறாங்க. ஓகே நம்ம கீழே போய் அந்த பீஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பட் ஆஃப் பீஸ் இங்கே இல்லை. அப்போ நான் எங்கே இருக்கும்? ஆஹா அலைய விட்றாங்களே. சரியாக தானே ஒழிச்சு வச்சுருப்பேன். ஆமாம் ஐயோ எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே நம்ம தேடிட்டு கிளவி வராங்க. முடிஞ்சுட்டா ஜோடியே. ஓகே கிளவி வரா. ஐயோ போடு. ஓகே கிளவி வந்துட்டா. போட்டு தெளியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளவி தான் வருவான். கேட்ட நான் எங்கடா இருக்கேன்? இந்த நாய் இங்கே வெளியே தான் போய் தொலைஞ்சி. இந்த நாய் இப்படி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜூட்டா போகிறது நல்லது இல்லையா? தூங்கும்போது நீ டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஆஹா வாராயா. ஆஹா வாரானே. அப்புறம் உன்னை கொண்டுருவேன். போடு தொடையிலே போடு. எப்பா எங்கடா போட்டு தொலைச்சிங்க? அது ஒன்றே ஒன்று கொடுத்தானா இந்த இடத்த விட்டு நிம்மதியாக போயிட வேண்டாம்.
அது எங்கே தாங்க அப்படி இருக்கும்? கடைசியில் சிம்பிளான இடத்துல தான் இருந்துச்சு. நான் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் எங்கெங்கேயோ வந்து விட்டேன். அது எங்கே தெரியுமா கிடச்சி கடைசியில்? இங்கே தாங்க கிடச்சிச்சு. இந்த இருக்குது எங்கெல்லாம் தெரியல தெரியுமா? ஓகே இது கிடச்சிச்சு. ஆனால் கிளாஸ் ஃபியூஸு போச்சா சோனமுத்தா? ஏங்க அந்த கிளாஸ் ஃபியூஸ் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கிளாஸ் ஃபியூஸ் மேலே இருக்கணும். ஏன்னா நம்ம இதை எடுத்து வச்சாதான் திறக்க முடியும். திறந்தாதான் ஐயோ கன்று வேற தேவைப்படுது. அப்போ நம்மளுக்கு கன்று வேற எடுக்கணும். அதுக்கு மாதிரி நம்ம கீழே போயிடலாம். கீழே அடி வாங்கி செத்து தான் போய் தொலைஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டங்கனை வச்சு தான் போட்டு தரணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம கீழே இறங்க தெரியாதாடா? ஐயோ இந்த கிளவியெல்லாம் நான் உங்களுக்குற நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம நிலைமை எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. ஆமாம் கிளவி. ஆமாம் கிளவி மாத்திரை வாங்கி தெரியா? வாங்கிட்டேன். மாத்திரை வாங்கிட்டேன். அதில் விஷத்தை கலந்து கொடுக்கவா? ஐயோ விஷத்தை கலந்து கொடுக்கவேன்னு சொல்லுது. ஓகே இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸ் யூஸ் எங்கே இருக்கணும்? இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம செத்தோம் முடிஞ்சு. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அப்படி பார்த்துட்டிங்கன்னா அழுத்தி முடிச்சிடலாம். ஓகே இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு போடே. ஓகே அதை ஓப்பன் பண்ணிடலாம். வீடியோ வர மாட்டேங்குதே. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக தான் போடணும் போல. ஓகே உள்ளே போட்டாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை கரெக்டாக வர வச்சு ஐயோ இவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. விட்டுட்டேன் நான். ஓகே கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சு போட்டேன். முடிஞ்சு லாஸ்ட் ஒன்று இது. எப்படிலாம் ஆடுது பாருங்க. ஐயோ ஐயோ முடிச்சுட்டேனே. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். ஐயோ அந்த போட் எஸ்கேப்பு செம கஷ்டமாக இருக்குது. முடிச்சாச்சு. ஓகே நம்ம கதவை திறந்துடலாம். ஆஹா கிளாஸ் ஃபியூஸ் தேவைப்படுது. நம்மளுக்கு ஒரே ஒரு புல்லட் இருக்குது. கிளாஸ் ஃபியூஸ் எங்கடா இருக்கும்? கிளாஸ் ஃபியூஸ் ஃபியூஸ் கிளாஸ் கிளை வந்துருச்சு போல. ஓகே இப்போ நம்ம இறங்கிடலாம். அடி வாங்கிட்டு சாகடிக்கவே தேவையில்ல போல. கிளைய போகிறாங்க. ஓகே ஒரே சட்டை போட்டாச்சுக்கண்ணே. ஓகே நமக்கு இப்போ கிளாஸ் யூஸ் கிடச்சிச்சுன்னா அங்கே இருக்க போட் ஸ்டேரிங் எடுத்துடலாம். அது எங்கேன்னு தெரில. ஓகே நம்ம திறந்துட்டோம். முடியலாமா? போடுறது கரெக்டு தானா? பயமாகவும் இருக்குது. ஓகே போகலாமா? கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிளவிதான் அந்த கிளாஸ் ஃபியூஸ் ஒழிச்சு வச்சிருக்கா. நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். கண்டுபிடிய சொன்னாதா? எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆஹா கிளவி வரா. கிளவி எங்கே இருக்குன்னு சொல்றீ முடியாது. செத்து போட சொல்றீ முடியாது. அடிக்கிறாங்களே நம்மளை. ஓகே நம்மளுக்கு அந்த கிளாஸ் யூஸ் தான் இப்போ அதுக்கு தேவை. நம்ம எல்லா இடத்தையும் மூளையை அரைச்சி உரைச்சிட்டு எங்கே இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே அந்த கிழமை போட்டு தொண்டை இப்போ கிளை வேகமாக வருவா. நம்ம அந்த கிளாஸ் யூஸ் ரொம்ப நேரமாக தெரிக்கிட்டே இருக்கும். கிடையாது. ஓகே அந்த கிழமை போட்டு தொண்டை எதிர்பார்க்கவே இல்லை. டீச்சர் போய் தொடி புடி இப்போ சொல்லி தொடையது எங்கே இருக்குன்னு தொழிலையே சொல்லி தொலையண்டி. ஏன்டி என் உயிரை வாங்கி தொலைகிற. ஓகே ஓகே இருக்கு. ஓகே கிளவி இப்போ ஏதாச்சும் பேசுகிறேன். ஐயோ கிளவி இப்போ ஏதாவது பேச முடியுமா?
ஏய் கீழே தானே எப்படி வருவேன் உன்னை கொண்டு அந்த இதில் வாங்கி இல்லை கிளவி சும்மா ஏதாச்சும் பேச நீ சும்மா பேசு ஓகே இப்போ எனக்கு இந்த போட் ஸ்டேரிங்கும் கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் போட் ஸ்டேரிங்கை சுருக்கிட்டு இங்கே இருந்து கிளம்பிட்டு நான் கிளம்புவேன் அதுக்குள்ளே நான் முடிச்சிடக்கூடாது தம்பி செத்துப்பா ஆப்பா ஆஹா கடைசி இதுதான் நான் வாங்குற கடைசி அடி ஓகேவா இட்ஸ் ஓகே ஓகே போட் கீ எங்கே இருக்குன்னு தெரில அது கீழே ஒரு அடி மட்டும் அது வாங்கிட்டு கீழே போட்டோமா இல்லை இங்கே போட்டோமா ஒரே ஒரு அடி மட்டும் ஏற்ற வாங்கிட்டு போட்டா ஓகே நான் போட் கீ இங்கே போட்டோம் ஓகேங்க ஒரு ஓகே கிழவி நான் போயிட்டு வரேன் இந்த கேம் அவுட்டு அதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு எவ்வளோ வாய் பேசுனீங்க இங்கே ஒழிச்சு வச்சேன் எங்கே ஒழிச்சு ஓட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவை வேணாம் இவ்வளோ வாய் பேசலாம் ஓகே நம்மளுக்கு தேவை ஓகே நமக்கு தேவையான இடத்த முடிஞ்சு காய்ச்சி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த போட் கீ தான் தேவைப்படுது அது எங்கன்னு தெரியுமா கீழே தான் போட்டு வச்சுருந்தேன் எடுத்து ஆல்ரெடி அதனால் பிரச்சனை கிடையாது ஓகே நம்ம தேவையில்லாமல் அழுக தேவையில்லை ஓகே நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே 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 ஜம்முன்னு போகலாம் இந்த போட் கீ எங்கே ஓகே கிளம்பி அடி வாங்கிட்டு போடா ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அடுத்து வந்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லுங்கள் யூடியூமா காமெண்ட் காய்ஸ் ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் பாய் பாய் கிளம்பீஸ் ஜூடே ஓகே கிளம்பு அடுத்த தடவை டோரும் ஹெலிகாப்டரும் இருக்குல்ல ஓகே நான் அடுத்த வாட்டி வரும்போது இதோட பெரிய எபிசோட வருவோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ மோட்டிவேஷன் வரும் பாய் பாய் கைஸ்